அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. பாப்பா ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அஸ்கர் வந்து ஸ்கூல் லீவுங்கனால வீட்டில் தாங்க இருக்கான். கொஞ்சம் பழம் கேட்டிருந்தான். அதனால் சப்போட்டா பழம் தோல் சீவி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி மதியத்துக்கு வந்து சாம்பார் சாதம் பண்ண போகிறேன். அதுக்கு அரிசி, கொஞ்சம் கடலப்பருப்பு, துவரம்பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். கடையிலேருந்து காய்கறி வாங்கிட்டு வர்றப்ப இந்த அதலக்காய் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து களைக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த வரப்பில் நிறைய அதலக்காய் இருக்குன்னு பிடிங்கிட்டு வருவாங்க. சுடுகஞ்சியும் அதலக்காய் வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதலக்காய் சாப்பிடுவீங்களா? நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சாம்பார் சாதத்துக்கு கொஞ்சம் அரிசி பருப்புலாம் போட்டுட்டு கொஞ்சம் காய்கறி, கொஞ்சம் மசாலா ஸ்பைசஸ், கொஞ்சம் புளியெல்லாம் ஊற்றி 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தாளித்து போட்டு சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. பசங்களுக்கு இதுக்கு வந்து அப்பளம் வறுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து அதலக்காய் வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் அதலக்காய் சாப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடைசியாக கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணுறப்ப அஸ்கர் வந்து திரும்ப வந்து எனக்கு கொஞ்சம் பழம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். காய்கறி வைக்கிறப்ப கொஞ்சம் பழத்தை ஆரஞ்சு பழத்தை எடுத்து வெளியில் வச்சுருந்தேன். சரி அப்புறமா ஐஸ் போனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பாப்பாவுக்கு ஒன்று, அவனுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆரஞ்சு பழம் ரொம்பவுமே பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இருக்கிற துணியெல்லாம் மடித்து எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ஜும்மா, அதனால் தொழுக கிளம்பிட்டேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.